வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேபி காம்ப்ளே எழுதின த பிரிசன்ஸ் வி ப்ரோக் இதோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு மெமோர்னா ஆட்டோபயோகிராஃபி மாதிரி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவங்களுடைய சுயசரிதையை சொல்லாமல் அங்கங்கே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அந்த நினைவலைகளை எழுதுறது தான் ப்ரெமோய்ஸு. இது ஒரு பெண் எழுதின ஒரு தலித் லிட்ரேச்சர். அதனாலே பார்த்தீங்கன்னா இதில் அவங்க 2 வகையான ப்ராப்ளம்ஸ் இந்த சொசைட்டியில் இருக்கிறத எடுத்து சொல்கிறாங்க. ஒன்று இந்த தலித்தெல்லாம் எப்படி மேல் ஜாதியை சேர்ந்தவங்களால் அடக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க, சுரண்டப்படுறாங்கன்றது ஒன்று. 2வது, அதுலேயும் நீ ஒரு தலித் பெண்ணாக இருந்தால் இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் நீ எப்படியெல்லாம் இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அப்படின்றதையும் எடுத்து சொல்கிறாங்க. இதில் அவங்க கிராமத்தோட வாழ்க்கை, அதாவது வீரகான்ன்ற ஊரில் தான் அவங்க பிறந்திருக்காங்க, அதை பற்றியும் நிறைய சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இந்த மகர்வாடாஸ்ன்ற அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. அது ஒரு வகையான தலித் கம்யூனிட்டி. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையே இருந்ததே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் என்ன? அறியாமை. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. 2வது, எதையும் கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்கணுன்ற எண்ணமே இல்லாமல் வாழக்கூடியவங்க தான் இவங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா இவங்களோட வாழ்க்கை அப்படின்னா வறுமையிலையும் நோய் நொடி இந்த கொடுமைகளையும் தான் இருந்தாங்க. நிறைய பேர் இறந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பசி தான். சாப்பாடே இருக்காது. 2வது மருத்துவ வசதியும் அவங்களுக்கு கிடையாது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைங்க எக்கச்சக்கம். அதை அவங்க கண்ணை நிறைய விஷயத்தில் மறைச்சி தன்னைத்தானே வருத்திக்கிற அளவுக்கு அவங்க போவாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிந்து ரிலிஜன், ஹிந்து காட்ஸு தான் நாங்களும் வணங்குறோம். ஆனால் என்னவோ தெரில, அந்த கடவுள்லாம் எங்களை ஒரு தூசாக ஒரு துரும்பாக தான் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நாங்கள் பயபக்தியோடு தான் தெய்வங்களை வேண்டுவோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா போட்ராஜஸும் இந்த பொசிஸ்ட் விமென்னா கடவுள் நம்ம மேலே சாமி வரும் இல்லையா, அது அந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப அந்த கிராமத்தில் ரொம்ப சாதாரணமாக எல்லாரையுமே பார்க்க முடியும். அதே சமயத்தில் அவங்க எவ்வளோ தான் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டாலும் அதையும் மீறி கடவுளுக்கு தர வேண்டிய காணிக்கையே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இவங்க பரம்பரை அவங்ககிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. அந்த ஹிந்து கோயிலில் போய் அந்த கல்லில் அவங்க தலையை போட்டு இடிச்சுக்கிற ஒரு பழக்கம் இருக்குது. இதனால் அவங்களுக்கு சாபம்தான் வந்திருக்கே தவிர எதுவும் நல்லது நடந்த மாதிரி தெரியல. அந்த கடவுளுடைய பாதத்தை பிடிச்சிட்டு அவங்க நல்ல வாழ்க்கையை கொடுன்னு எவ்வளோ கெஞ்சி கேட்டிருந்தாலும் கடவுள்லாம் அதை காதில் வாங்கின மாதிரியே தெரியல. குங்குமம் மஞ்சள் எல்லாம் அந்த கடவுள் மேலே பூஜிச்சு அவங்க அந்தளவுக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுவும் இந்த சாமி வர பெண்களுக்கெலாம் அந்த ஊரில் அவ்வளோ மரியாதை இருக்கும். ஏன்னா அவங்க அவங்களோட எதிர்காலத்தை சொல்ல முடிய சக்தி அவங்களுக்கு வருன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க வாயிலேருந்து நல்ல வார்த்தை வரும்போது இவங்க வாழ்க்கை வளம் பெறுன்ற நம்பிக்கையும் இருக்குது. அதே சமயத்தில் இவங்க அந்த சமுதாயத்தில் என்னெல்லாம் பழக்க வழக்கம்லாம் இருக்குதோ, எப்படிலாம் சாமியை கும்பிடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி தான் கும்பிடுவாங்க. ஆனாலும் என்னவோ தெரியல, இவங்க சொல்கிறாங்க எங்கள் இந்த மகரச மாத்திரம் அவங்க ஒரு தூசு ஒரு அழுக்கு மாதிரி தான் ஒரு கீழ் நிலைமையில தான் வச்சுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் வறுமை தான். அவங்க சாப்பிட்றதே மற்றவங்க வீட்டில் இருக்கிற மிச்ச மீதியை தூக்கி போடுறாங்களோ அதுதான். அதாவது கெட்டுப்போன ரொட்டி, கெட்டுப்போன பக்ராஸ் தான் இவங்களுக்கு ஃபுட்டாக இருக்கும். இதை குப்பை தொட்டியில் போடுற அளவுக்கு கெட்டு போகும்போது தான் இவங்களே அதாவது மேல் ஜாதியினர் தூக்கி போடுவாங்க. அந்த சாப்பாடு கூட இவங்க பூனை, நாய், கழுகு, காக்கா இது கூடலாம் சண்டை போட்டு தான் இவங்க சாப்பிட்ணும். நிறைய வாட்டி அவங்க செத்துப்போன ஏதாவது ஒரு இது கிடச்சிதுன்னா, ஒரு என்ன கிடைக்குதோ மிருகங்க அதுதான் சாப்பிடுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி பழக்கி இந்த அப்பர் கிளாஸ் பிராமின்ஸ்லாம் இவங்கள கிட்டத்தட்ட மிருகம் மாதிரி ஆக்கிட்டாங்க. செத்துப்போன இன்னொரு மிருகத்தை சாப்பிட்றவங்க மாதிரி ஆக்கிட்டாங்க. இவங்க வாழற இடம் பார்த்திங்கன்னா அதில் வெளிச்சமே இருக்காது. எப்படி இருண்டு போன ஒரு சின்ன அறையில் தான் இவங்க வாழ்வாங்க. இவங்க கை கால் எல்லாமே அடிமை சங்கிலியால் கட்டப்பட்ட கைகள் தான், கால்கள் தான். இவங்க அவங்க முதலாளிக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. அவருக்கு வேலை செய்யறது தான் இவங்களுடைய பிரதான கடமையாகவே இருக்கும். எவ்வளோ வேலை கொடுத்தாங்களோ கம்ப்ளைண்டே பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை இதுதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு அந்த மிச்ச மீதியை சாப்பிட்டுட்டு அதுலேயே திருப்தியாக இதுதான் நம்ம விதி, நம்ம இப்படி தான் வாழணும், நம்ம தீண்டத்தகாதவர்கள் அப்படின்ற எண்ணத்தை இவங்களே அவங்களுக்குள்ளே உறுதி செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு அவங்க முதலாளிக்கு வேலை செய்யறது ஒன்று தான் அவங்களுடைய வாழ்க்கை. அப்படி தான் வாழ்வாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா வெறும் இந்த மாதிரி ஒரு அபலமான ஒரு வாழ்க்கையும் திட்டுங்களும் தான்.
அந்த வறுமையிலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் நாங்கள் ரொம்ப அன்பாக இருப்போம், எங்கள் கூட இருக்கிறவங்க மேலெல்லாம் அவ்வளோ அன்பை நாங்கள் செலுத்துவோம். அதே மாதிரி பரம்பரையாக நாங்கள் வந்து எங்கள் முதலாளிக்கிட்ட ரொம்ப வந்து ஒபீடியண்ட்டாக அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அடிபணிஞ்சு தான் வேலை செய்வோம். என்ன தான் வந்து நாங்கள் வேலை செஞ்சாலும் இந்த மேல் ஜாதியினர் வந்து எங்களை வந்து திட்டிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க வரும்போது அவங்க காலில் நாங்கள் விழணும், இல்லைன்னா அதுக்கு திட்டு விழும். அதே மாதிரி நாங்கள் ரோட்டில் நடந்துன்னு போகிறோன்னா எதிர்க்க இவங்க வந்துட்டாங்கன்னா உடனே இவங்கெல்லாம் ஒதுங்கி நின்றுட்டு அவங்க போகிற வரைக்கும் காத்திருந்துட்டு தான் போகணும், அவங்களுக்கு நம்ம வழி விடணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிட்டு இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மகர் ஜாதியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து இன்னும் வந்து கொடுமையான நிலைமையில் இருந்தாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். செஞ்சுட்டு கட்டை எடுத்துன்னு போய் விற்றுட்டு அதில் வர பணத்தில் தான் அவங்களுக்கு அன்றைக்கி சாப்பாடுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும். அப்படி அவங்க விற்க போகும்போது இல்லைங்க போகும்போது எல்லார் வீட்லேயும் கொடுக்குற மிச்சம் மீதி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தான் அவங்க குழந்தைங்களுக்கு தருவாங்க. நிறைய நேரம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இந்த பெண்கள் தான் சாப்பிடாமலே கூட இருப்பாங்க. அதுலேயும் வந்து ஏதாவது விழாக்கள், ஏதாவது கோயில் சம்மந்தப்பட்டதோ இல்லைன்னா சாதாரண ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்துடுச்சுன்னா இவங்களுக்கு இருக்கிற வேலை வந்து 2 மடங்காயிடும். வீடில் வந்து மாட்டோடைய சாணம் வச்சுட்டு அவங்க வீடை ஃபுல்லாக மொழுவி எடுக்கணும், துணி சாமான் எல்லாம் துலக்கி வைக்கணும். அதுலேயும் இன்னொரு கொடுமை இந்த பெண்களுக்கு என்ன இழக்கப்படுதுன்னா 8-9 வயசுலேயே இந்த பெண்களை திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போது அவங்க முதல் வாட்டி கர்ப்பம் ஆகும்போதே ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் இருப்பாங்க. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் அதனாலேயே வரும். இதை விட மோசமாக வந்து ரொம்ப கொடுமையான நிலைமையில தான் அவங்களுடைய கணவர் வீட்டில் அவங்க வாழ வேண்டியிருக்கும். அவங்க வீட்டு வேலையை சரியாக செய்யலையோ இல்லை செய்யலை தெரியலைன்னா அவங்களுடைய கணவர் வீட்டை சேர்ந்தவங்களும் அவங்கள ரொம்ப 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 கொடுமைப்படுத்துவாங்க. ஆனால் அந்த கொடுமையை தாங்கின்னு தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா வந்து வீட்டுக்கு வந்தால் அவங்களோட அப்பாவும் சகோதரரும் இதை விட பயங்கரமாக திட்டுவாங்கன்றதுனால அவங்க அங்கே என்ன செஞ்சாலும் அதை தாங்கிட்டு தான் அவங்க வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வாழ்க்கையிலேயே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னு சொன்னால் டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். அவர் தான் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சத்தை காட்டினார். அவர் முதல்ல என்ன சொன்னார்னா, உங்கள் பசங்களை நீங்கள் படிக்க வைக்கணும், அப்புறம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை எதிர்த்து நீங்கள் போராடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அடுத்தது அவர் ஒரு கேள்வி கேட்டார், கடவுள் உங்களுக்கு எதுவுமே செய்யறதில்ல, அப்புறம் நீங்கள் எதுக்கு போய் கடவுளுக்கு இவ்வளோ செய்கிறீங்க? மெயினாக வந்து முதல்ல செத்து போன அந்த அனிமல்ஸ் எல்லாம், டெட் அனிமல்ஸ்லாம் சாப்பிடாதீங்க, நீங்கள் வந்து உங்கள் உணவுலேருந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்றத அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. பேபி காம்ப்ளேவும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்து அவருடைய எல்லா ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து பங்கெடுத்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து அம்பேத்கரோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதே சமயத்தில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா எப்போதுமே சொல்லுவார், வெறும் பணத்துக்காக வேலை செய்யாது, ஏன்னா பணம் மட்டுமே இந்த உலகத்தில் முக்கியமானது இல்லை. இப்போ பணத்துக்காக உனக்கு மரியாதை வருதுன்னா அந்த பணம் உன்னை விட்டு எப்போ வேணால் போயிடலாம், அப்போ அந்த மரியாதை உன்னை விட்டு போயிடும். ஆனால் அதே சமயத்தில் நீ சுயமரியாதையோடு வாழ்ந்தேன்னா அந்த சுயமரியாதை உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக நிற்கும். பணத்தால் மட்டுமே உன்னை வந்து சந்தோஷப்படுத்திக்க நீ முடியாது அப்படின்றத அடிக்கடி சொல்வாருன்றாங்க. இவங்களும் அவங்களோட சொந்தக்காரங்களும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் தான் படித்தாங்க. ஸ்கூல்லேயும் சரி அங்கே இருந்த ஆசிரியர்களும் அப்புறம் வந்து மேல் ஜாதியை சேர்ந்தவங்களும் அவங்கள ரொம்ப வந்து கீழ்த்தரமாக தான் நடத்தினாங்க. ஆனால் அதையும் தாண்டி தான் அவங்க அந்த படிப்பை வந்து முடித்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சத்ய சாவித்திரி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே சமயத்தில் அம்பேத்கரோட பேச்சு வந்து எங்கள் கிராமத்துலேயே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அங்கேருந்து கிராமத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து அவரோட வார்த்தையை அப்படியே வந்து வேதவாக்காக எடுத்துக்கிட்டு அவங்க மாற ஆரம்பித்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் புத்தாவோட இன்ஃப்ளூயன்ஸும் இருந்தது. இந்த புக்கு படிக்கும்போது நமக்கு தெரியுது. கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் என்ன செய்யணும்னா, இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா, அது மொத்தமாக அந்த சமுதாயத்தில் எடுத்துடணும். இன்னமும் நிறைய கிராமத்தில் வந்து ஒரு அறியாமைன்ற இருளில் தான் அவங்க இருக்காங்க, வெளிச்சத்துக்கே வரல. அவங்களெல்லாம் நல்ல வழியாக கொண்டு வரத்துக்கு படித்தவங்க வந்து வேலை செய்யணும். இப்போ பாபா சாஹேப் வந்து அவர் படித்தார், அவரோட சமுதாயத்துக்காக அவர் வேலை செஞ்சார். அந்த சமுதாயம் வந்து முன்னேறிடுச்சு, தாழ்ந்த எல்லா சமுதாயத்தையும் அவர் முன்னேற்றினார். இப்போது இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறவங்க வந்து மற்றவங்களுடைய அந்த சங்கிலியை உடைக்கிறதுக்கு பாடுபடணும். நம்மளுடைய கல்வி அறிவு, நம்மளுடைய வளமை, நம்மளுடைய வசதி எல்லாமே வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸை நம்மளை பார்க்காம வச்சிடக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிற வசதியை நம்ம வந்து மற்றவங்களை கைடு பண்ணுறதுக்கு, அதாவது வழிகாட்டுறதுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் வாழ்க்கையோட நிஜமான ஒரு வேல்யூவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புக்கை முடிச்சிருக்காங்க.
உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.